ஹலோ எவ்ரிவன், மங்களூர் கோதுமை மஸ்கோத் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு மூடி தேங்காவும் 3/4 கப் அளவு கோதுமையும் இருந்தால் போதும். ஒரு சூப்பரான அல்வா ரெடி ஆகிடும். இந்த கோதுமை மஸ்கோத் அல்வாவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நெய்யோ எண்ணெயோ எதுவுமே தேவையில்லை. அரை மூடி தேங்காவை நல்லா கெட்டியாக மிக்சியில் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் இனிப்புக்காக கருப்பட்டி எடுத்திருக்கேன். இந்த அல்வாவுக்கு கருப்பட்டி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். சும்மா தண்ணி ஊற்றி நல்லா பாகு மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. வடிகட்டிட்டு அதே பாத்திரத்தில் நான் மெஷர்மெண்ட்டுக்காக கிளாஸ் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸில் எனக்கு 2 கப்பு தேங்காய் பால் வந்திருந்தது. இந்த அல்வாவுக்கு தேங்காய் பால் கெட்டியாக இருக்கணும். அப்போனா தான் அதிலிருந்து தேங்காய் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்காக தான் சொல்லியிருந்தேன். நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதிலிருந்தே எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போது 3/4 கிளாஸ் அளவு கோதுமை சேர்த்துருக்கேன். கோதுமை வறுக்க தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கோங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் பால் அல்வாவும் செஞ்சுருக்கேன். அது நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த மாவை பாலோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. அதே டைமில் கருப்பட்டி 1 கிளாஸ் இருந்தது. அந்த பாகை வடிகட்டி இதோடு சேர்த்துக்கிறேன். இந்த கோதுமை மஸ்கோத் அல்வாவுக்கு கருப்பட்டி தான் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக கருப்பட்டிலே ட்ரை பண்ணுங்கள். இனிப்பை சரியாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நாளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தான் நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ண போகிறோம். லோ ஃப்ளேம்லேயே வைங்க, சீக்கிரமாக கெட்டி ஆகிடும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு இருக்கிறத இன்னொரு 2 நிமிஷத்துலேயே இது சீக்கிரமாக கெட்டி ஆகிடும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கீழே அடி பிடிக்காமல் இருக்கணும். அதனால தான் சொன்னேன், லோ ஃப்ளேம்லேயே வைங்க. இது ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். இப்போது நான் செய்கிற மாதிரி இந்த மாதிரியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போனா தான் கட்டி இல்லாமல் நம்மளால் சூப்பராக அல்வா பண்ண முடியும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. இதுக்கு ஃப்ளேவருக்காக வேணால் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குங்க. இதில் எந்த ஒரு பச்சை வடையும் வராது. நீங்கள் நினைக்கலாம், கோதுமையை பச்சையாக போட்டிருக்கோம், அந்த ஸ்மெல் வரும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வரவே வராது. கருப்பட்டி வாசம் பயங்கரமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இறக்கும்போது வேணால் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கங்க. நான் நெய்யோ முந்திரி திராட்சை எதுவுமே சேர்க்கலை. ப்ளைனாக இருந்தால் பிடிக்கும், அதனால தான் அப்படியே விட்டுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா அதையும் நீங்கள் சேர்த்திக்கலாம். பாருங்கள், அல்வா ஃபார்முக்கு வந்தாச்சு. இது ஆறுனதும் பீஸ் போடலாம், இல்லைனா அப்படியே எடுத்தும் சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அல்வாவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. சைடில் ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்பப்போ சைட்லலாம் எடுத்து விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் தான் கண்டிப்பாக அடி பிடிக்கும். ஏற்கனவே சொன்ன தேங்காய் பால் அல்வா அரிசி மாவில் செஞ்சது. இந்த மஸ்கோத் அல்வா கோதுமையில் செஞ்சது. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை ட்ரை பண்ணுங்கள். ரெண்டுமே நம்ம சேனலில் இருக்குது. ரொம்பவே சாஃப்டான அல்வா, எண்ணெய் துளி கூட இல்லாமல் நாம் செஞ்சாச்சு. இதை ஆறுனது பீஸ் போட்டு வச்சுக்கலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.